ஹலோ கைஸ். தளபதி 63 படத்தில் ஹீரோயினா சமந்தா அல்லது கீர்த்தி சுரேஷ் இவங்க 2 பேரில் யாராவது செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 63 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஹீரோயினா இல்லை வேறு ஏதாவது ரோலான்னு தெரில. பட் ஒரு பிரபலமான ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 63 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஆயிருக்காங்க. ஸோ இது யார், அதுக்கப்புறம் தளபதி 63 படத்தில் இன்னொரு கேமராமேன், பெரிய கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்காரு. ஸோ ரெண்டுத்தை பற்றி நம்ம வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்க இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ல போட்டு சொல்லுங்க. அப்படின்னா அது போட ஒரு முக்கியமான கண்டென்ட்ஸ்ல உங்களுக்கு ஒன்றே நோட்டீஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி 63 படத்தில் அந்த பிரபலம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபர்ணா பாலமுரளி. இவங்களை பற்றி ஷார்ட்டாக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ். ஸோ இவங்களை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்க அவ்வளோ வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் ஆக்ட்ரஸ். அண்ட் தளபதி 63 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினா சமந்தா அல்லது கீர்த்தி சுரேஷ் இவங்க 2 பேரில் யாராவது சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை சேர்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட சிஸ்டர் ரோல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் நடிக்கிற எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிஸ்டர் ரோல் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பார். ஸோ அதனால் அந்த தளபதி 63 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ரோலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி 69 கேமராமேனாக சத்யன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேலண்டடான கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் சேர்க்கின கைதி, அதுக்கப்புறம் மாஸ்டர் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கேமராமேன் எடுத்திருக்காங்க. இவர் வந்து ரொம்பவே டேலண்டான கேமராமேன் தான். தளபதி 63 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷூட் பண்ணுவாங்க. நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருந்ததுனால தான் இவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் தளபதி 63 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீசெண்டான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை மாதிரி அப்டேட்ஸ் அடுத்த வரை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட இப்போவே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு சொன்னால் அப்படின்னா அது போட முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரும். ஸோ நாளை சந்திக்கலாம். பை பை. சி நான் உங்களுக்கு கார்த்தி. நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட் வீடியோவும் சந்திக்கிறேன். பை பை. சி யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை பை. சி யூ. நான் உங்களுக்கு கார்த்தி.